அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல்ல 6ஆம் வகுப்பிற்குரிய பாடப்பகுதியிலிருந்து வினா விடைகளை 9 பிரிவாக பார்த்தோம். இப்போது அரசு பொதுத் தேர்விற்கான வினா விடைகள் 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து பகுதி 1 காணலாம் வாங்க. முதல் கேள்வி, பகைவரை வென்றதை பாடுவது எந்த இலக்கியம்? சரியான விடை பரணி. பரணி, உலா, தூது மூணுமே சிற்றிலக்கியம் தான். அதுல பகைவரை வென்றதை பாடுவது பரணி. இசை பாடலாக இருப்பது எது? சரியான விடை பரிபாடல். அகநானூறு என்பது அகத்தை பற்றி கூறுவது, புறநானூறு என்பது புறத்தை பற்றி கூறுவது. பரிபாடல் அகம் புறம் இரண்டையும் இசை பாடலாக கூறுவது. முல்லைக்கு தேர் தந்தவன் யார்? சரியான விடை பாரி. பாரி என்பவன் கடையெழு வள்ளல்களுள் ஒருவன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? சரியான விடை குமணவள்ளல். இதை ஒரு சின்ன கதையா சொல்றேன், கேட்டுக்கோங்க. குமணவள்ளலுக்கு தம்பி ஒருத்தர் தான். அவன் கெட்டவங்களோட சேர்ந்து அண்ணனை காட்டுக்கு வெட்டி விட்டுட்டான். கொஞ்ச நாள்ல அண்ணன் வந்தா அரசு பறி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணனோட தலையை யார் எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு அறிவித்திருந்தான். அந்த சமயத்துல ஒரு புலவர் குமணவள்ளலை பாடி பரிசு பெற அவரை சந்தித்தார். அவரை பாடும்போது அவருக்கு பரிசு கொடுக்க குமணவள்ளல்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால என்னுடைய தலையை எடுத்துட்டு போய் என் தம்பிகிட்ட தந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதான் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டா குமணவள்ளல். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். காந்தியை போல அகிம்சை வழியில போராடினதுனால இவருக்கு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் யாவை? மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. இதுதான் சரியான விடை. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எல்லாம் பாரதியார் எழுதினார். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கெல்லாம் பாரதிதாசனார் எழுதினார். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடியவர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அஹிம்சை வழியில, அதாவது கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம போராடுறது அப்படிங்கிற பொருள்ல அவர் கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் பாடினார். நெறி என்னும் சொல்லின் பொருள் யாது? சரியான விடை வழி. பகுத்தறிவு கவிராயர் யார்? சரியான விடை உடுமலை நாராயண கவி. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். முகில் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை மேகம். மழைன்னு சொன்னாலும் பொருந்தும். கேட்பதும் பேசுவதும் மொழியின் எந்த நிலை? சரியான விடை முதல் நிலை. மொழியின் இரண்டாம் நிலை எது? சரியான விடை எழுதுவதும் படிப்பதும். அதாவது கேட்பது, பேசுவது, எழுதுவது, படிப்பது, இது நாளும் மொழிக்குரிய அடிப்படை திறன்கள். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் எவை? சரியான விடை பேசுவோரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம். எடுத்தல், படுத்தல், நலித்தல், உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் எது? சரியான விடை நன்னூல். எண்ணுவதும் நினைப்பதும் கனவு காண்பதும் மொழியே என்று கூறியவர் யார்? சரியான விடை மு. வரதராசனார். கேட்பது, பேசுவது, படிப்பது, எழுதுவது மட்டுமின்றி எண்ணுவதும் நினைப்பதும் காண்பதும் மொழிதான் அப்படின்னு மூவா சொல்லியிருக்கார். இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, கீது என்று கூறுவது என்ன மொழி? சரியான விடை வட்டார மொழி. இருக்கு அப்படின்னு தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க. கீது அப்படின்னு சென்னை பகுதியை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலியன எந்த மொழியிலிருந்து பிரிந்து சென்றவை? சரியான விடை தமிழ். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழி எது? சரியான விடை தெலுங்கு.
பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? சரியான விடை தொல்காப்பியர். குழந்தைகளுக்கு தாய்மொழியில் அறிமுகமாவது எது? சரியான விடை கேட்டல் பேசுதல். முத குழந்தையால பேச முடியாது, அது அடுத்தவங்க சொல்றத முதல்ல கேட்கும், அப்புறம் பேசும், அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் படிக்கும், அதாவது இறுதியாக எழுதும். செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் யார்? சரியான விடை பாரதிதாசன். ஒலியின் வரி வடிவம் எது? சரியான விடை எழுத்து. ஒலி வடிவம் பேச்சு, வரி வடிவம் எழுத்து. பேச்சு மொழியை என்ன வழக்கு என்பர்? சரியான விடை உலக வழக்கு. தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? சரியான விடை 2. ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துகள் எத்தனை? சரியான விடை 30. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்துகள் முதல் எழுத்துகள். சார்பு எழுத்துகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 10. அதாவது உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 சார்பெழுத்துகள். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? சரியான விடை குற்றியல் உகரம். அதாவது குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் பற்றி எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு அதை பற்றிய விளக்கத்தை நாங்க தரோம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது எது? சரியான விடை முற்றியலுகரம். அதாவது குற்றியலுகரம் அப்படின்னா ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும், ஒரு மாத்திரை அளவுல குறையாம ஒலிக்கக்கூடிய உகரம் முற்றியலுகரம். கரம், கான், காரம், கேனம் என்பன எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை அசைச்சொல். கரம் அப்படிங்கிறது அகரம், கான் அப்படின்னா ஐகான், காரம் ஏகாரம், கேனம் அகேனம் அப்படின்னு நாம அசைச்சொல்லா சொல்லுவோம். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 6. அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன்றொடர் குற்றியலுகரம், மென்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகைப்படும். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியலுகரம் எது? சரியான விடை நெடில் தொடர் குற்றியலுகரம். 3 எழுத்துக்கு மேல வரக்கூடியது குற்றியலுகரம். 2 எழுத்து வந்தா அதுலயும் முதல் எழுத்து நெடிலா இருக்கணும், அது நெடில் தொடர் குற்றியலுகரம். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? சரியான விடை இவ். அதாவது இடையின எழுத்துல எரள வழல அப்படிங்கிறதுல அந்த இவ்வு என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. எந்த எழுத்துக்களை இறுதியாக கொண்டு அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை? சரியான விடை சு, டு, ரு. குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் மட்டுமே வரும்? சரியான விடை 2. அது என்ன அப்படின்னு கேட்டா, குற்றியலுகரத்தோட யகரத்தை சேர்க்கும் போது, அதாவது கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது அப்படின்னு வரும்போது அது குற்றியலிகரம். அதே மாதிரி மியா என்ற அசை சொல்லு வந்தால் கேள் கூட்டல் மியா கேன் மியா அப்படின்னு வந்தா அது குற்றிய லிகரம். இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் அது வரும். குற்றிய லிகரம் தற்போது எந்த வழக்கு இல்லை? சரியான விடை உரைநடை. திணை எத்தனை வகைப்படும்? சரியான விடை 2. உயர்திணை, அகிரிணை. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு எது? சரியான விடை அடுக்கு மொழி நடை.
அதாவது அறிஞர் அண்ணா ஒரு முறை ஓட்டு கேட்கறதுக்காக வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். மக்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க. உடனே அவர் எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல. அவரோட நடையில பேசினாராம். அவர் வந்தது, மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கு வருவதோ நித்தரை, மறக்காமல் எனக்கு இடுவீர் முத்தரை அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து அவரோட அடுக்குமொழி நடைய நாம அவருடைய சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது? சரியான விடை சொல். நமக்கு தெரியும், சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனியாவோ அல்லது தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். நீச்ச தண்ணி குடி என்பது என்ன வழக்கு? சரியான விடை பேச்சு வழக்கு. ஒரு நாட்டின் வளம் எதை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது? சரியான விடை காட்டின் அளவை பொறுத்து. காடு எவ்வளவு நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கோ அதை வச்சுதான் ஒரு நாட்டோட வளத்தை சொல்லுவாங்களாம். காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி தின்பவை எவை? சரியான விடை பன்றிகள். தோண்டி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம விடையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பன்றிகள் தான் அந்த தரையெல்லாம் தோண்டி தோண்டி சாப்பிடும். சுரதாவின் இயற்பெயர் யாது? சரியான விடை ராஜகோபாலன். ராஜகோபாலன் யார் மீது கொண்ட அன்பால் தன்னை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? சரியான விடை பாரதிதாசன். ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதா என்பதன் விளக்கம் யாது? சரியான விடை சுப்புரத்தினதாசன். அதாவது சுரதா என்பதன் விளக்கமில்லை, விரிவாக்கம். விரிவாக்கம்னா அது விரிவா சொல்றது. சு அப்படின்னா சுப்பு, ர அப்படின்னா ரத்தினம், தா அப்படின்னா தாசன். சுப்பு ரத்தின தாசன், அதுதான் சுரதா. ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை சுரதா. அவர் பேசும்போதும் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு ஊமையாகவே கூறுவதில் வல்லவர். சுரதாவின் நூல்கள் யாவை? சரியான விடை அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். காடு பாடல் எந்த வகை பாவகையை சேர்ந்தது? சரியான விடை கிளிக்கண்ணி. அதாவது கிளியின் மொழியை போல இனிமையாக பேசக்கூடிய ஒரு பெண்ணை நோக்கி கூறுவது போல அந்த பாடல் அமைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி பேரு. இறுதியாக ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம். இருதிணை என்பது உயர்திணை அகிரிணை. முக்கணி என்பது மா, பலா, வாழை. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். நாற்றிசை என்பது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஐவகை நிலம் என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை என்பது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இது போன்ற வினாவிடைகளை தொடர்ந்து காண செல்வத்தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.